எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. முதல் கேள்வி, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. இரண்டாவது கேள்வி, என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. என்று கூட்டல் என்றும், என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வானம் கூட்டல் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து நான்காவது கேள்வி, அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அறிந்ததனைத்தும். அடுத்த ஐந்தாவது கேள்வி, வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வானம் அறிந்த. பொருள் கூறுக. நிரந்தரம், காலம் முழுமையும். வைப்பு, வைப்புனா நிலப்பகுதி. சூழ்களி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். அடுத்து 9வது கேள்வி, பொருள் கூறுக. வன்மொழி, வளமிக்க மொழி, வளமிக்க மொழி. 10வது கேள்வி, இந்தியா, விஜயா ஆகிய இதழ்களை நடத்தியவர். பாரதியார், பாரதியார். பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன. விசும்பில், விசும்புனா வானம். அப்போ பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இருதிணை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஐந்து கூட்டல் பால், ஐந்து கூட்டல் பால். அடுத்து பொருள் கூறுக. விசும்பு, விசும்புனா வானம். மயக்கம், மயக்கம்னா களவை, களவை. வளாமை, வளாமைனா தவறாமை, தவறாமை. அடுத்து மரபு, மரபுக்கு வழக்கம், வழக்கம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர். தொல்காப்பியர், இதுலயே இருக்குது பேர். 20வது கேள்வி, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளையும் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 3. தொல்காப்பிய அதிகாரங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை இயல்களை கொண்டது? 9 இயல்கள், 9 இயல்கள். இளமை பெயரை கண்டுபிடி. இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். புலி, புலியோட இளமை பெயர் பரல். சிங்கத்தோட இளமை பெயர் குருளை. அடுத்து யானையோட இளமை பெயர் கன்று, கன்று. கரடியோட இளமை பெயர் குட்டி, கரடி குட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒளி மரபினை எழுதுக. அப்போ ஒவ்வொரு விலங்குகளும் எந்த மாதிரி? புலி பார்த்தீங்கன்னா உருமும், புலி உருமும். சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கும். யானை பிளிரும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, யானைக்கு இன்னொரு பேர் இருக்குது, களிறு பிளிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கரடி, கரடி கத்தும்
கத்தும். தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. அச்சுக்கலை. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வட்டெழுத்து. வட்டெழுத்து. அடுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். ஈவேரா. அடுத்து எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். இது தமிழ் எழுத்துகளில். அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம். முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் எது? 11ஆம் நூற்றாண்டு. 11. 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார். ஈவேரா. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி எனும் தொடர் இடம்பெற்ற நூல். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி எனும் தொடர் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் இருந்ததற்கு சான்றாக அமைந்த கல்வெட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துகள் இருந்ததற்கு சான்றாக அமைந்த கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. அரச்சலூர் கல்வெட்டு. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் உ ஊ உ ஊ. ஆயுதெழுத்து பிறக்கும் இடம். ஆயுதெழுத்து பிறக்கும் இடம் தலை. தலை. வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம். வல்லின எழுத்துகள் மார்பு. மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் இட்டு இன்னு. இட்டு இன்னு. கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யூ. யூ. அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பரணி. தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது? தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. அடுத்து செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை. ஓடை. நஞ்சை பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் செய். நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. சீருக்கேற்ப. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பாருங்க, இந்த காணொளி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொதுத்தமிழ், அதில் 8th தமிழ்,
டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. முதல் கேள்வி, ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஓடையாட. பொருள் கூறுக. ஈரம், இரக்கம். முழவு, இசைக்கருவி. அதாவது இதுக்கு இசைக்கருவி எது இருந்தாலும் சரி, மத்தளமாகட்டும், வீணையாகட்டும், எது வேணாலும் அதில் மொத்தத்தில் முழவுனா இசைக்கருவின்னு அர்த்தம். சில சமயம் ஏதாவது இந்த மாதிரி தனியாக மத்தளம் வீணைன்னு கொடுத்துட்டா அதுக்கு நீங்கள் டவுட் படக்கூடாது, அதாவது சந்தேகப்படக்கூடாது, ஆன்சர் குறிச்சிடணும். அடுத்தது 4வது கேள்வி, பயிலுதல். பயிலுதல்னா படித்தல். அடுத்து நாணம். நாணம்னா வெட்கம், வெட்கம். 6வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாணிதாசனின் இயற்பெயர். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. வாணிதாசனின் சிறப்பு பெயர் என்ன? கவிஞரேறு. வாணிதாசனுக்கு எந்த நாட்டு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது? பிரான்ஸ். கொடிமுல்லை, தொடுவானம் போன்ற நூல்களை இயற்றியவர் யார்? வாணிதாசன். வானில் எது தோன்றினால் மழை பொழியும்? கருமுகில், அதாவது கருமேகம். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும்? காலனை. காலன்னா யமன். விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? செத்து கூட்டல் இறந்த. இதுக்கு பார்த்தீங்கன்னா செத்து கூட்டல் இறந்த. இதை டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணல. செத்து கூட்டல் இறந்த, செத்திறந்த. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம். பொருள் கூறுக. முகில். முகில்னா மேகம். விண்ணம். விண்ணம்னா சேதம். விண்ணம்னா சேதம். கெடிகலங்கி, மிக வருந்தி. கெடிகலங்கினா மிக வருந்தி. வாகு. வாகுனா சரியாக, சரியாக. எது மிகவும் அழகானது, அமைதியானது? இயற்கை, இயற்கை. தமிழ்நாடு அடிக்கடி எதனால் தாக்கப்படும் பகுதியாகும்? புயலால். பேச்சு தமிழில் அமைந்த கும்மிப்பாடல்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? பஞ்சகும்மிகள். பஞ்சகும்மிகள். பஞ்சகும்மிகள் எனும் நூல் யாரால் தொகுக்கப்பட்டது? புலவர் சே ராசு. புலவர் சே ராசு. காத்து நொண்டி சிந்து இயற்றியவர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன். பொருள் கூறுக. சம்பிரமுடன், முறையாக. காலன், யமன். சேகரம். சேகரம்னா கூட்டம், கூட்டம்.
மெத்த, மெத்தனா மிகவும், அதாவது மெத்த படித்தனா மிகவும் படித்தவர்கள். அடுத்து செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை, இன்னோசை. பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும், பாலூரும். அடுத்து அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் டேஸ் பழங்குடியினர். சுகுவாமிஸ், சுகுவாமிஸ். பூஜே சவுண்ட் சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? சியாட்டல், சியாட்டல். சியாட்டல் எதனை காக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார்? இயற்கை வளங்களை, இயற்கை வளங்கள். சியாட்டல் அமெரிக்க டேஸ் கடிதம் எழுதினார். அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார். விலை கொடுத்து வாங்க முடியாதவை என சியாட்டல் கூறியவை யாவை? காற்றின் தூய்மை, நீரின் உயர்வு. சுகுவாமிஸ் பழங்குடியினர், சுகுவாமிஸ் பழங்குடியினர் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். அடுத்து பாருங்க, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது, மேய்ந்தது என்பதுதான் வினைமுற்று. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று, இறந்த காலம்னா முடிஞ்சிருச்சு. படித்தான், ஏன்னா படித்தான்ங்கிறது முடிச்சிட்டான். நடக்கிறான்ங்கிறது நிகழ்காலம். உண்பான் எதிர்காலம். ஓடாது, அப்ப இது நிகழ்காலம். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல், ஏவல் வினைமுற்று சொல் செல்க, செல்க. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது செய்தி தொடர். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பது செய்தி தொடர். கடமையை செய், இது ஏவல் தொடர் அல்லது விளைவு தொடர். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே, உணர்ச்சி தொடர், உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? இது வினாத்தொடர், வினாத்தொடர். அடுத்து வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. நடக்கிறது, நட. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் போனான், போ. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் சென்றனர், செல். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் உறங்கினாள், உறங்கு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை எழுதுக. 5ங்கிறது ரூ, 7ங்கிறது ஏ. அப்போ தமிழ் எண்கள் 1லிருந்து 9 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் எண்களுக்குரிய எண்களை எழுதுக. ஊ அப்படின்னா 2, காண 1, சூனார், அப்போ 16. காசுங்கிறது 16. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ், அதுலேயும் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. முதல் கேள்வி, வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் வாலியனா, வாள், வாள்.
அடுத்து இரண்டாவது கேள்வி. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் பேசினால், இதுக்கு பேசு. அடுத்து வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் வருக, வா. வருகனா வா. நான்காவது கேள்வி. வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் தருகின்றனர், தா. தா என்பதா இதற்குரிய வேர்ச்சொல். அடுத்து ஒன்றன் செயலை குறிக்கும் சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைச்சொல். அடுத்து பொருள் முற்றுபெற்ற வினைச்சொல் முற்றுவினை. முற்றுவினை. முற்றுவினையை டேஸ் என்றும் கூறுவர். முற்றுவினையை டேஸ் என்றும் கூறுவர். வினைமுற்று. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும். அடுத்து ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. ஏவுதல் தான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று டேஸ் ஆகிய இரு வகைகளில் வரும். ஒருமை பன்மை. பாடினான் என்பது டேஸ் வினைமுற்று. பாடினான் தெரிநிலை வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் வியங்கோள் வினைமுற்று. கலை சொற்கள் பழங்குடியினர், இதுக்குரிய ஆங்கில சொல் ட்ரைப்ஸ். இது பார்த்தீங்கன்னா போர்த்துகாலில் கூட கேட்டதாங்க. இந்த நாலுமே வரிசையை பார்த்துக்குங்க. சமவெளினா பிளைன். பிளைன். பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குனா வேலி. வேலி. புதர். புதர்னா திக்கட். திக்கட். அடுத்து வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் பயின்றாள். பயின்றாள் பயில். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் கேட்டார். கேட்டார். இதுக்கு கேள். கேள். பாருங்க. அடுத்தது பாருங்க. ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2. இந்த 2 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் உ. பாருங்க. உனா 2, கானா 1. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. 16க்குரிய, அதாவது 16 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் கா சு. பாருங்க. காங்கிறது 1, சூங்கிறது 6. அடுத்து உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. இத்தொடரில் உள்ள எண்ணுக்குரிய தமிழ் எண் ngா. ngா. பாருங்க. உ கா ngா. 1 2 மன்னிக்கவும். கா உ ngா 1 2 3. அதே மாதிரி சூனா 6. இதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. 6ங்கிறது சு. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. நடுவு நிலைமை. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். கல்லாதவர். வல்லுருவம். பிரித்தெழுதுக. வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம். நெடுமை கூட்டல் தேர் சேர்த்தெழுதுக. நெடுந்தேர். நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி வருமுன்னர். உவமை அணி. உவமை அணி. வழியில் நிலைமையான் வல்லுருவம்.
வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம், பெற்றம்னா பசு, புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அடுத்து விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருக்குறளில் உள்ள முப்பால் அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம். அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டதப்ப 4 3 2 அறம் பொருள் இன்பம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே, நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோர்க்கு அழகாகும், சான்றோர்க்கு அழகாகும். புலித்தோல் போர்த்திய பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. மனத்தை அடக்க இயலாதவரின் வலிய தவக்கோலம். புலித்தோல் போர்த்திய பசு பயிரை மேய்ந்ததை போன்றது, மனத்தை அடக்க இயலாதவரின் வலிய தவக்கோலம். வளைவுடன் இருப்பினும் டேஸ் கொம்பு இனிமையை தரும். யாழின் கொம்பு இனிமையை தரும். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கும். நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கும். அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். அடுத்து உடல் நலம் என்பது பிணியில்லாமல் வாழ்தல். உடல் நலம் என்பது பிணியில்லாமல் வாழ்தல் ஆகும். அடுத்தது நீலகேசி கூறும் நோயின் வகைகள். 3 இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இவை கூட்டல் உண்டார், இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. பொருள் கூறுக. தீர்வன, தீர்வனனா நீங்குபவை, நீங்குபவை. உவசமம், உவசமம்னா அடங்கி இருத்தல். நிகழும் மன்னிக்கும் நிழல் இகழும், நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, ஒளி பொருந்திய. பேர்தற்கு, பேர்தற்குனா அகற்றுவதற்கு, அகற்றுவதற்கு. நீலகேசியில் உள்ள சருக்கங்கள், நீலகேசியில் உள்ள சருக்கங்கள் 10. பாருங்க, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நான் வச்சுங்க. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல். சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் நீலகேசி. பொருள் கூறுக. திரியோக மருந்து, 3 யோக மருந்து, 3 யோக மருந்து. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 4. முதல் கேள்வி,
பொருள் கூறுக. தெளிவு. தெளிவுனா நட்காட்சி. ஆப்ஷன் ஏ நட்காட்சி. திறத்தன தன்மையுடையன. கூற்றவா பிரிவுகளாக. பிரிவுகளாக. பூனாய். பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. அடுத்து தீர்வனவும் தீரா திறத்தனவும் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் நீலகேசி. நீலகேசி. நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. அடுத்தது பொருள் கூறுக. பிணினா துன்பம், அதாவது நோய். அப்போ நோய் துன்பம் எல்லாம் பொருள் கூறுக. அதே மாதிரி இதுக்கு எதிர்ச்சொல் வந்து மருந்து. நோய்க்கு எதிர்ச்சொல் வந்து மருந்து, அதாவது இன்பம். இந்த துன்பத்துக்கு எதிராக இன்பம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது ஓர்தல். ஓர்தல் வந்து நல்லறிவு. அடுத்து பிறவார். பிறக்க மாட்டார். பிறக்க மாட்டார். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன. அது கண்டிப்பா நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று நம் முன்னோர் கூறினர். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று நம் முன்னோர் கூறினர். உள்ள நோயை நீக்குபவை. உள்ள நோயை நீக்குபவை அறக்கருத்துகள். அறக்கருத்துகள். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். வையம்னா உலகம். அதே மாதிரி தாரணி, புவி. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். கவிமணி என போற்றப்படுவர் தேசிக விநாயகனார். நித்தம் நித்தம் நாள்தோறும், அதாவது சினிமா பாட்டு கொடுக்கு. நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய், அந்த மாதிரி நித்தம் நித்தம்னா நாள்தோறும், தினம் தினம். மட்டு. மட்டுனா அளவு. சுண்ட, அதாவது சுண்டக்காய்ச்சி அப்படிம்பாங்க இல்லைங்களா, பாலை சுண்டக்காய்ச்சி, நன்கு காய வைத்தல். வையம் உலகம். தேசிக விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர். கவிமணி ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் 36 ஆண்டுகள். அதிகமாக உண்டால் டேஸ் தடுமாறும் செரிமானம். நாள்தோறும் போற்றி பாதுகாக்க வேண்டியது தூய்மை. உடலில் உறுதி உடையவராம், உலகில் இன்பம் உடையவராம். நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. அடுத்து பேணுவையேல் பாதுகாத்தால். பாதுகாத்தல். திட்டுமுட்டு. திட்டுமுட்டுனா தடுமாற்றம். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது, அதாவது மருந்துங்கிறது உணவின் நீட்சியாகவே உள்ளது.
உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். அருந்தும் உணவே அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர்கள் நம் தமிழ் மக்கள். அடுத்த இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என கூறும் நூல் திருக்குறள். கூறியவர் திருவள்ளுவர். தமிழர்கள் பின்பற்றிய மருத்துவ முறை டேஸ் சார்ந்த மருத்துவ முறை, மரபு சார்ந்த மருத்துவ முறை. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். பார்த்த. குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து பாருங்க, கலை சொற்கள். அது ஒரு சிலது இந்த காணொளியில் பார்க்கிறோம். பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக். மரபணு ஜீன். அதாவது இப்போ வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த கலை சொற்கள் தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்குறான். அதை முழுசாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அனைத்து புக்கு, அதாவது தமிழாகட்டும், அதே மாதிரி சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அனைத்து விதமான புத்தகத்தில் உள்ள கலை சொற்களை முழுசாக பார்த்துக்குங்க. எப்படி வேணால் கேட்பான். ஒவ்வாமை அலர்ஜி. அலர்ஜி. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். எச்சம் டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். பெயரெச்சம் டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். வினையெச்சம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 5க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. களனல்லால் பிரித்தெழுதுக. களன் கூட்டல் அல்லால். பொருள் கூறுக. களன் அணிகலன். முற்ற ஒளிர. ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்டது அணிகலன். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்டது அணிகலன். அடுத்து, குமரகுருபரர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர்.
குமரகுருபரர் இயற்றிய பிள்ளைத்தமிழ் நூல்கள். ஏ மற்றும் பி, அதாவது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். நீதிநெறி விளக்கம் டேஸ் வெண்பாக்களால் ஆனது, வெண்பாக்களை கொண்டது. 102. அடுத்து 10வது கேள்வி. மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரரின் நூல். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டும் குமரகுருபரரின் நூல். நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவமின்றி வாழ்ந்தார். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். பொருள் கூறுக. தடம். தடம்னா அடையாளம். அகம்பாவம். அகம்பாவம்னா செருக்கு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். ஆலங்குடி சோமு தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். தீட்ட வேண்டியது. தீட்ட வேண்டியது புத்தி. பகைவனிடம் அன்பு காட்ட வேண்டும். பகைவனிடம் அன்பு காட்ட வேண்டும். டேஸ் கண்ணை மறைத்துவிடும். ஆத்திரம் கண்ணை மறைத்துவிடும். இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை பருவம். இளமை பருவம். இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக உள்ளது. கவப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். கவப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக வளர்ச்சிக்கு அறிவியல் கொழுகொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பம் ஆகும். காவிய இன்பம். காவிய இன்பம். பாருங்க, பொறுத்துக. இதை அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆப்ஷன் சி. 3, 1, 4, 2. அறிவே அறிவே ஆற்றல் என்பதே ஆன்றோர் கருத்து. ஆன்றோர்னா வேற யாரும் இல்லை, சான்றோர், பெரியோர். ஏன்னா இதெல்லாம் சில பேர்த்துக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சான்றோர்னாலும் பெரியோர், ஆன்றோர்னாலும் பெரியோர், எல்லாம் ஒன்று தான். கேடில் விழிச்செல்வம் கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி. அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பது. அறியாமையை நீக்கி அறிவை வளர்ப்பது கல்வி. ஏட்டுக்கல்வி மட்டும் கல்வி ஆகாது. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யாரு? சேரன் செங்குட்டுவனின் தம்பி. மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். அவரை சாத்தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூலவாணிகன். கூலவாணிகன் தான் சீத்தலை சாத்தனார். எப்பயுமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
அதே மாதிரி பாட்டுடை தலைவி தலைவன் வந்து சிலப்பதிகாரத்துக்கு கோவலன் கண்ணகி, மணிமேகலைக்கு மணிமேகலை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இயற்கை தவம், இயற்கை தவம் சிவக சிந்தாமணி. சிவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? திருத்தக்க தேவர். பாட்டுடை தலைவன் சீவகன். இயற்கை பரிணாமம், இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்றியவர் கம்பர். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். இயற்கை அன்பு, இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம், பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது, உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல், அறிவியல். திருவிகா டேஸ் என்று அழைக்கப்படுகிறார். திருவிகா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். பல்துறை கல்வி என்ற பாடப்பகுதி இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஐநாவையின் முதல் பெண் தலைவர், ஐநாவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். விஜயலட்சுமி பண்டிட். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது, பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை விழிவேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. முதல் வேற்றுமை எழுவாய், எட்டாம் வேற்றுமை விழிவேற்றுமை. உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும், மூன்றாம் வேற்றுமை வரும். அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது, மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை. அதாவது முதல் வேற்றுமை வந்து எழுவாய், இது எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. இரண்டாம் வேற்றுமை ஐ, அதாவது 2 3 4 5 6 7, எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. அப்போ ஐயாள், ஐயாள்கு இன்னது கண், ஐயாள்கு இன்னது கண். 2 7 வரை முதல் வேற்றுமை எழுவாய், எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை. மலர் பானையை வணைந்தாள், அப்போ இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது. அப்போ பானை உருவாக்குதல்னா ஆக்கள். அடுத்து பொருள் கூறுக. பண்ண இசை, பண்ண இசை முரளும் முழங்கும். அடுத்து பலவை முதிர்ந்த மூங்கில், முதிர்ந்த மூங்கில். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுத்தமிழ் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. முதல் கேள்வி, காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. வேலங்கள், வேலங்கள்னா யானைகள். கனகச்சுனை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முழவதிர. நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர். நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர். சுந்தரர், ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க ரிப்பீட்டடா. அடுத்து தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இந்த கேள்வியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். சுந்தரர். திருக்கேதாரம்,
எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பொன்வண்ண நிறமாக இருந்தவையாக சுந்தரர் குறிப்பிடுவன நீர்நிலைகள். வைரங்களைப் போல இருந்தவையாக திருக்கேதாரம் குறிப்பிடுவன நீர்த்திவளைகள். அடுத்து பொருள் கூறுக. மதவேளங்கள், மத யானைகள் என வேளங்கள்னா யானைகள். பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும். மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும் நிறை. பாடறிந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது. பொருள் கூறுக. அலர்ந்தவர், வறியவர். செராமை, வெறுக்காமை. நோன்றல், பொறுத்தல். போற்றார், பகைவர், பகைவர். கலித்தொகை டேஸ் நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலிப்பா எனும் பாவகையால் ஆன நூல். கலிப்பா எனும் பாவகையால் ஆன நூல் கலித்தொகை. கலித்தொகை டேஸ் எனும் பாவகையால் பாடப்பட்டது கலிப்பா. கலிப்பாவை தொகுத்தவர் நல்லந்துவனார். நல்லந்துவனார். கலித்தொகையில் நல்லந்துவனார் இயற்றிய பிரிவு நெய்தற்களி. நெய்தற்களி. சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். பண்பு. பாதுகாத்தல் என்பது டேஸ் பிரியாது வாழ்தல். அன்புடையோரை பிரியாது வாழ்தல். வறியவர்களுக்கு உதவி செய்தல் என்பது இல்வாழ்வு. தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் பொறுமை. தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் பொறுமை. அறிவு எனப்படுவது டேஸ் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வது. அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்து கொள்வதுதான் அறிவு. பொருள் கூறுக. கிளை. கிளைனா உறவினர். பேதையார். பேதையார்னா அறிவற்றவர். மறாமை, மறவாமை. பொறை. பொறைனா பொறுமை. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மட்டுமல்ல எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில். சிந்து சமவெளி அகழாய்வில் கிடைத்தவை பானை ஓடுகள். இந்த கேள்வி ஜென்ரல் தமிழ்லையும் கேட்பாங்க, சில சமயம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆதிச்சநல்லூரில் கிடைத்தவை முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் தாளிகள். செம்பியன் கண்டியூரில் கண்டுபிடிக்கப்பட்டவை மண்கலன்கள். மண்கலங்கள். கீழடியில் கிடைத்தவை டேஸ் பொருள்கள் சுடுமண் பொருள்கள். பானை செய்யும் சக்கரம் டேஸ் எனப்படும் திருவை. திருவை. பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. வனைதல். மண்பாண்டங்களில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். மண்பாண்டங்களில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை சுடுமண் சிற்பக்கலை. வேண்டுதல் நிறைவேறினால் வைக்கப்படும் சிற்பம் குதிரை சிற்பம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, நான் வச்சுக்கோங்க. கூம்பொடு மீப்பாய் களையாது எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். கூம்பொடு மீப்பாய் களையாது எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சில சமயம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த மாதிரி வரிகள் கொடுத்துட்டா உங்களுக்கு தெரியலனா கீழே புறநானூறுன்னு எழுதுங்க அல்லது தொல்காப்பியம்னு எழுதுங்க. ஆனால் அதிகபட்சம் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்குறது புறநானூறு தான் கேட்குறாங்க. அதனால் புறநானூறுன்னு எழுதுங்க. பிரம்பு டேஸ் வகையை சேர்ந்த தாவரம் கொடி வகை. தவறான ஒன்றை எழுதுக. பறவைகள். ஏன்னா இதுக்கெல்லாம் உயிர் இல்லை, இது உயிருள்ளவை. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. முதல் கேள்வி, சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபு மறைந்து வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. முதல் வேற்றுமை எழுவாய், 8ஆம் வேற்றுமை விழி, 2லிருந்து 7 வரை ஐயாள்கு இன்னது கண். செம்மரம் எனும் சொல் டேஸ் தொகை பண்பு தொகை என மை விகுதி மறைந்து வந்துள்ளது. செம்மை கூட்டல் மரமத செம்மரம். அடுத்து கண்ணாவா என்பது கண்ணாவா என்பது விழித்தொடர். பொருத்துக. இதுக்கு சரியான விடை, அதாவது பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினைமுற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழலி படித்தாள். விழித்தொடர் புலவரே வருக. அப்போ ஆப்ஷன் சி. இந்த மாதிரி பொறுத்துக்கு அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இடி டேஸ் மழை வந்தது. இடியுடன் மழை வந்தது. மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானாள். அருவி மலையிலிருந்து வீழ்ந்தது. இந்த மாதிரியான கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சமயம் இந்த மாதிரி ஈஸியாக கூட கேட்பாங்க. தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ? யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. யாழ் என்பது தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. சான்றோர் எனப்படுபவர் சான்றோர் எனப்படுபவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் ஆவார். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள். இசைக்கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள்.
தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு வாழ்வுதாழ்வு இல்லை. தமிழ் இலக்கியங்களின் பெருமைக்கு வாழ்வுதாழ்வு இல்லை. திருவிழாவில் யானை ஆடி அசைந்து வந்தது. யானை எவ்வாறு வந்தது? ஆடி அசைந்து வந்தது. பாருங்க, கலை சொற்கள். ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் நிட்டிங். நிட்டிங்னா பின்னுதல். ஹார்ன். ஹார்னா கொம்பு. ஆர்டிசன் கைவினைஞர். கைவினைஞர். ரிட். ரிட்னா சடங்கு. அடுத்து சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ் அல்லது டேஸ் எனப்படும். சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். தொகைநிலை தொடர் டேஸ் வகைப்படும். 6 வகைப்படும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவது. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தருவது. வேற்றுமை தொகை. காலம் கடந்த பெயரச்சம். வினைத்தொகை. உவம உருபு மறைந்து வருவது. உவமை தொகை. தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். இடைச்சொல் வெளிப்படையாக வருவது. இடைச்சொல் தொடர். இடைச்சொல் தொடர். நனி நின்று என்பது. நனினா உரிச்சொல் தொடர். சால உரு தவ நனி மா இந்த மாதிரியான சொற்கள் வந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொல். உரிச்சொற்கள். அப்போ உரிச்சொல் தொடர். நன்று 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 இது வந்து அடுக்கு தொடர். டு. அடுத்து வந்த மாணவன். வந்த மாணவன் என்பது பெயரச்ச தொடர். புழு பூச்சி அதாவது உம்மை தொகை. அதாவது புழுவும் பூச்சியும் இம்விகுதி மறைந்து வந்துச்சுன்னா அது உம்மை தொகை இம்விகுதி. மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. வெளிப்படையாக வந்தால் இங்கே எழுதிக்கலாம். இம்விகுதி வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. எண்ணும்மை. அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேச வேண்டும். கண்ணோடாது பிரித்தெழுதுக. கண் கூட்டல் ஓடாது. கசடர. கசடு கூட்டல் அற. என்ற கூட்டல் ஆய்ந்து. என்றாய்ந்து. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துகள் அதாவது விதைகள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது.
ஆ கூட்டல் களத்து. கதிர் கூட்டல் ஈன. கதிரீன. கதிரீன. பொருள் கூறுக. வாரினா வருவாய். எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. யானர் என்பதன் பொருள் புது வருவாய். தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் கிளத்து வளரும். அதாவது வாட்டமின்றி கிளத்து வளரும். உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அஞ்சி பரப்பவை. நாரை இனங்கள். உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் அஞ்சி பரப்பவை நாரை இனங்கள். தகடூர் இன்று டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தர்மபுரி. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் டேஸ் என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. புறத்திரட்டு. புறத்திரட்டு. பொருள் கூறுக. வைகுக தங்குக. ஓதை. ஓதைனா ஓசை. வெறி அஞ்சி. நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. முதல் கேள்வி. கனத்த மழை எனும் சொல்லின் பொருள் பெருமழை. வாசல் எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காலிறங்கி. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. கொங்கு நாட்டு மலை சோற்று வழிபாடு எனும் கட்டுரை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் உள்ளது. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். ஆ கௌரன். இந்த கேள்வி பாருங்க, அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். நெல். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி. சின்னாளப்பட்டி. சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு.
குடநாடு. பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. மூவேந்தர்களின் பழமையானவர்கள் சேரர்கள். சேரர்கள். சேரர்களின் நாடு குடநாடு. பேரியாறு டேஸ் கடலில் கலக்கிறது. அரபிக்கடலில் கலக்கிறது. வஞ்சி நகரை டேஸ் என்றும் அழைப்பர். கருவூர். சேரர்களின் கொடி. சேரர்களின் கொடி விட்கொடி. சேரர்களின் பூ. சேரர்களின் பூ பனம்பூ. சேலம் கோவை பகுதிகள் கொங்குநாடு என பெயர் பெற்றன. சேலம் கோவை பகுதிகள் கொங்குநாடு என பெயர் பெற்றன. சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்த பகுதி கொங்குநாடு. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது கரூர். விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும். 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என பால் கூட்டல் ஆடை. அதாவது இந்த இல்லு ஆவும் லாவா மாறிடுச்சு. இயல்பாக வந்து ரெண்டுமே லாவா மாறிச்சு. அதனால் இயல்பு புணர்ச்சி. இதில் எதுவும் புது எழுத்து தோன்றலை. இது அப்படி இயல்பாக புணர்றது பாலாடை. அடுத்து பாருங்க பொறுத்துக. மட்பாண்டம் திரிதல் விகாரம். பாருங்க மண் கூட்டல் பாண்டம். இதில் இன்னுங்கிறது இட்டா மாறிடுச்சு. அடுத்தது மரவேர் கெடுதல் விகாரம். பாருங்க ஏன்னா மரம் கூட்டல் வேர். இதில் இம் என்பது கெட்டு போச்சு. அப்போ மரவேர். அடுத்தது மணிமுடி. இது இயல்பு புணர்ச்சி. ஏன்னா மணி கூட்டல் முடி மணிமுடி. கடை தெரு. கடை கூட்டல் தெரு இத்து வந்து உண்டானதுனால தோன்றல் விகாரம். ஆப்ஷன் பி. பாருங்கள் மணி கூட்டல் முடி என்னென்னு வரும் மணிமுடி இயல்பு புணர்ச்சி. அடுத்தது கடை கூட்டல் தெரு கடை தெரு இத்துங்கிறது உருவாயிருச்சு. அதனால் தோன்றல் விகாரம். இப்போ இந்த புணர்ச்சி விதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பாருங்கள் அடுத்தது வந்து கலை சொற்கள். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் த்ரெட்னா நூல். லூம் லூம்னா தறி. டெய்ரி ஃபார்ம் டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை. டேனிங் டேனிங்னா தோல் பதனிடுதல் தோல் பதனிடுதல். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் ஏற்காடு. இது எங்க இருக்குது? சேலம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம் ஈரோடு. தமிழகத்திலேயே ஈரோட்டில்தான் மஞ்சள் சந்தை நடைபெறுகிறது. மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு. அடுத்து தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். அரிசி தோல் பூட்டு தொழில்கள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். வாழை மரம் புணர்ச்சி விதி. இது வந்து இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம் வாழை மரம். அடுத்து தமிழ் பசி தமிழ் கூட்டல் பசி இப்புங்கிற தோன்றல் விகாரம்.
பட்பசை, பல் கூட்டல் பசை தான் பட்பசை. அப்போ என்னாகும்? திரிதல் விகாரம். மரவேர், மரம் கூட்டல் வேர், இம்முங்கிறது கெட்டு போச்சு, அப்போ கெடுதல் விகாரம். உடல் கூட்டல் ஓம்பல், உடலோம்பல். பொற்சிலை பிரித்தெழுத கிடைப்பது, பொன் கூட்டல் சிலை. நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது, புணர்ச்சி. நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய் முதல் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 9க்கான காணொளி. சிங்கம் டேஸில் வாழும். முளை, இது பார்த்தீங்கன்னா குகையில் வாழும். அடுத்து கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன, போலுழன்றன. கலிங்கத்து பரணியில் மொத்த தாளிசைகள் 599. அப்போ கலிங்கத்து பரணி தாளிசைனாவே 600ல் 1 கழிச்சுக்குங்க, 599 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர் படையின் தாக்குதலை கண்டு ஓடியவர்கள். சோழர் படையின் தாக்குதலை கண்டு ஓடியவர்கள் கலிங்கர்கள். சிற்றிலக்கியம் டேஸ் வகைப்படும் 96. பொருள் கூறுக. மரளி, மரளினா காளன். கரி, கரினா யானை, யானை. தூறு, தூறுனா புதர், புதர். அறுவர், அறுவர்னா தமிழர். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. ஜீவன் இல்லாமல், ஜீவன் கூட்டல் இல்லாமல், சீவன், சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதம் தரும், இதம் தரும். கவிஞர் மீராவின் இயற்பெயர். கவிஞர் மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். மீரா அவர்கள் நடத்திய இதழ் அன்னம் விடுதூது, அன்னம் விடுதூது.
விடுதலை திருநாள் என்ற பாடல் டேஸ் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை திருநாள் என்ற பாடல் டேஸ் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கோடையும் வசந்தமும். கோடையும் வசந்தமும். தாய்நாட்டை தமிழால் வணங்குவோம். தாய்நாட்டை தமிழால் வணங்குவோம். பகத்சிங்கிற்கு சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. பகத்சிங்கிற்கு சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. எம்ஜிஆர் டேஸ் எனும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம். கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. குடும்ப வறுமை. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான பாரத் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. மதுரை. இதில் ஒன்றுனா பார்க்கலாம். முதல் மாநாடு வந்து கோலாலம்பூர். எங்கே இருக்குது? மலேசியா. கோலாலம்பூரில் உலகத்தமிழர் மாநாடு நடைபெற்றது. அடுத்து இரண்டாவது சென்னையில். மூன்றாவது உலகத்தமிழர் மாநாடு பாரிஸ். எங்கே இருக்குது? பிரான்ஸ். அடுத்தது நான்காவது யாழ்ப்பாணம். எங்கே இருக்குது? இலங்கை. ஐந்தாவது அதை ஏற்கனவே பார்த்தாச்சு, மதுரை. ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு அது கோலாலம்பூர். ஒன்றாவதும் ஆறாவதும் கோலாலம்பூர் மலேசியா. அடுத்து மொரீஷியஸில் ஃபோர்ட் லூயிஸில் 7வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. அடுத்தது 8வது உலகத்தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூர். அடுத்து 9வது உலகத்தமிழ் மாநாடு அது கோலாலம்பூர். அடுத்தது 10 வந்து சிகாகோ அமெரிக்கா. 11 கோலாலம்பூர் மலேசியா. அப்போ பாருங்கள், கோலாலம்பூரில் 1, 6, 9, 11 ஆகியவை கோலாலம்பூரில் நடைபெற்ற உலகத்தமிழர் மாநாடுகள். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 8வது வந்து தஞ்சாவூர், 5வது மதுரை, 2வது சென்னை. 3 டைம் மட்டும்தான் இந்தியாவில் நடைபெற்றிருக்குது. 2வது சென்னையிலும், 5வது மதுரை, 8வது தஞ்சாவூர். அதே மாதிரி கோலாலம்பூர் வந்து 1, 6, 9, 11. ஃப்ரான்ஸில் வந்து 3வது உலகத்தமிழ் மாநாடு. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் 4ஆம் உலகத்தமிழர் மாநாடு. அதே மாதிரி ஃபோர்ட் லூயிஸ் வந்து 7வது உலகத்தமிழ் மாநாடு. அமெரிக்காவில் 10ஆம் உலகத்தமிழ் மாநாடு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். பொருள் கூறுக. சபதம். சபதம்னா சூளுரை.
மோகித்து விரும்பி. சீவன் சீவன்னா உயிர். சத்தியம் சத்தியம்னா உண்மை. மதிய உணவு திட்டம் டேஸ் காலத்தில் தொடங்கப்பட்டது. காமராஜர் காலத்தில். காமராஜர் காலத்தில். மதிய உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு சத்துணவு திட்டம் என அழைக்கப்பட்டது. எம்ஜி ராமச்சந்திரன் டேஸ் என்று அழைக்கப்பட்டார். புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பாருங்க, எம்ஜிஆர் பிறந்த நாள் 17/1/1917. அப்போ 17ங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 1917 அதே மாதிரி 1. எம்ஜிஆரின் பெற்றோர். எம்ஜிஆரின் பெற்றோர் கோபாலன் சத்யபாமா. எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் குடியேறிய இடம் கும்பகோணம். எம்ஜிஆருக்கு இந்திய அரசு வழங்கிய பட்டம் பாரத், அதாவது பாரத ரத்னா. அடுத்து, எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு 2017 2018. வடக்கு கூட்டல் தெரு சேர்த்தெழுத கிடைப்பது வடக்கு தெரு. சுட்டுத்திரிபு வினாத்திரிபை அடுத்து வல்லினம் மிகும். சுட்டுத்திரிபு வினாத்திரிபை அடுத்து வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ வல்லினம் மிகாது. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள். நமன்னா யமன். பாருங்க, அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்சமாட்டார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. நமன் இல்லை, நமன் கூட்டல் இல்லை, நமன் கூட்டல் இல்லை. நம்பர்க்கு கூட்டல் அங்கு, நம்பர்க்கங்கு. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 10க்கான காணொளி. டெஸ்ட் நம்பர் 10. ஆனந்த வெள்ளம் பிரித்தெழுதுக. ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள் கூட்டல் இருக்கும் சேர்த்தெழுதுக. உள்ளிருக்கும். அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன். கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது.
மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. அசை டேஸ் வகைப்படும். அசை 2 வகைப்படும். விடும் என்பது டேஸ் சீர். நிறையசை. அடி டேஸ் வகைப்படும். 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. ஆண்மையின் கூர்மை. பகைவருக்கு உதவுதல். பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஊ கூட்டல் ஆண்மை. மன்னிக்கவும், ஊர் கூட்டல் ஆண்மை ஊராண்மை. திரிந்து கூட்டல் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் திரிந்தற்று. மனிதர்களிடையே பிறப்பால் டேஸ் பாராட்டுவது தவறானது. உயர்வு தாழ்வு பாராட்டுவது. திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். திருமந்திரம் டேஸ் என்றும் அழைக்கப்படும். தமிழ் 3000. 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறை திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரம். நமன் எனும் சொல்லின் பொருள் யமன். அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு கொடுப்பதற்கு சமம். குணங்குடியாரின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இறைவன் மனத்துள் எழுந்தருளியிருக்கும் உண்மையான டேஸ் ஆனவன். அறிவு ஒளி ஆனவன். ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை உள்ள இடம் சென்னையில் உள்ள தாம்பரம். திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1892. பொறுத்துக, இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆப்ஷன் சி. அடுத்து பா டேஸ் வகைப்படும். பா 4 வகைப்படும். கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. கலிப்பாவால் ஆனது. அடுத்து ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது. ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். சீர்கள் டேஸ் வகைப்படும். 4 வகைப்படும். சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்துவது டேஸ் எனப்படும். தலை. தலை டேஸ் எனப்படும். 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். தொடை டேஸ் வகைப்படும். 8 வகைப்படும்.
முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. இயைபு. மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணம். செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் 6. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துகள் 3. எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. எழுத்துகள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. நாணமோ அப்படின்னா பொருள் கூறுக. இதுக்கு கூசாமல். உய்மீன். உய்மீன் என்பது ஈடேறுங்கள். ஈயில். ஈயில்னா வழங்கினால். நம்பர். நம்பர்னா அடியார். அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் கலை சொற்கள் பிலாசபி தத்துவம், இன்டிகிரிட்டி நேர்மை, ரேஷனல் பகுத்தறிவு, ரீஃபார்ம் சீர்திருத்தம். சீர்திருத்தம். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 11க்கான காணொளி. இதுதான் 8th ஸ்டாண்டர்டில் கடைசி காணொளி. அடுத்தவர் வாழ்வை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறுனா பொறாமை. அடுத்து நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. இன்ப துன்பம் பிரித்தெழுதுக. இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். அடுத்து பொறுத்துக. நிறைனா மேன்மை, பொறை பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். ஆப்ஷன் சி. நிறை. நிறைனா மேன்மை, பொறை பொறைனா பொறுமை. அடுத்து பொச்சாப்பு. பொச்சாப்புனா சோர்வு. மையல். மையல்னா விருப்பம். உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள். உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் பிரித்தெழுதுக. விழித்து கூட்டல் எழும். போவதில்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை. அடுத்து படுக்கையாகிறது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது இரட்டை வாக்குரிமையை. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது
பாரத ரத்னா. பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும். உவமை. உவமை இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது டேஸ் அணி. வேற்றுமை அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது. ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது. இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை. சிலேடை. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி. பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணி. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது. ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணியை சிலேடை என்றும் கூறுவர். பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார். லண்டன் மாநகருக்கு. அம்பேத்கர் பிறந்த தினம் 14/4/1891. அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு 1921. அம்பேத்கர் இயற்கையை எய்திய நாள் ஆண்டு 6/12/1956. மு. மேத்தாவின் படைப்புகளுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த கேள்வி எல்லா விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமான் வழிபடச் செல்லும் பெண்கள் பாடியது. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பாடியது திருவெம்பாவை. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பாடியது திருப்பாவை. திருப்பாவை. இத்துடன் பொதுத்தமிழ் அதுவும் எய்த்தமிழ் அனைத்து டெஸ்ட்டுகளும் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பயன்பெறுங்க தேர்வர்களே. நன்றி, வணக்கம்.